ஹலோ गाइस நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் அசென்ஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணணும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச முடிச்சு போடுங்க. நானும் பார்த்தீங்க. சரி வாங்க நம்ம உட்காந்து உள்ள போகணுமா? இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு வயசானவரும் எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய டெரிட்டோரிக்குள்ளேயே எப்படியாப்பட்ட சம்பவம்லாம் நடக்கும் என்னால் எதிர்பார்க்கவே முடியல. எப்படி அந்த மாந்திரம் வந்திருக்கும் அது எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலுமே நான் அதெல்லாமே தடுத்துட்டேன். ஒன்று நீ போய் சொல்றியா இல்லை அப்படியாப்பட்டது நடந்ததுக்கான ஆதாரத்தை காட்டுறியா? நான் உண்மையிலே போய் சொல்லலை. உண்மையிலேயே நீங்க தான் அது தெரியாம இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கீங்களா? அது வந்தது கூட என்னது என்னையா சந்தேகப்பறியா? நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சிருந்தா என்னத்துக்கு அதை ஊர் தெரியாம அடிச்சிட்டு இருப்பேன். இது நாள் வரைக்குமே நான் நல்லபடியாக தான் பார்த்து எடுத்துன்னு வரேன். இந்த இடத்த இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஆனால் இருந்தாலுமே ஒரு ஸ்வாட் கல்டிவேட்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அவசியமே இல்லையே. அதனால மேலேயும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே அந்த பீஸ்ட நீ ஹண்ட் பண்ணன்னு சொல்லல. அது எப்படியாப்பட்டது எப்படி இருக்கும்? அது வந்து ரேட் டீமன். ரேட் டீமனா? ஆமா, லிக்விட் கன்சென்ட்ரேஷன் ஸ்டேஜ் ரேட் டீமன். அது இதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிறான். என்னது லிக்விட் கன்சென்ட்ரேஷன்? அதெல்லாம் ரேர் ஆச்சு. ஆமா, அதை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸோடைய பிளட் செய்யும் ஒழிஞ்சது மட்டும் இல்லாம அது மேல இருக்கிற ஷெல்ஸ் எல்லாமே ரொம்ப கடினமானது. நல்ல வேலையா என்னுடைய அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷனை பயன்படுத்தி அதோடைய கதையை நான் முடிச்சிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் ரேட் டீமன்ஸ் எல்லாமே லோவஸ்ட் கிரேட் மேஜிக்கல் பீசஸ் தான். ஆனா அப்படியாப்பட்டது இந்த லிக்விட் கன்சென்ட்ரேஷன் மூலியமா எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நீ தப்பா எதுனா சொல்றியா? கன்ஃபார்முக்காக எதனா ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃபுக்காக அதோடைய ஷெல்லியை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை கொடுக்கவும் அவன் கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து அதை வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் அதை செக் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுக்குறான். அவன் எதுக்காக வந்து இதில் வாங்குறான்? நீங்களே வாங்க வேண்டியதானே? இல்ல, நீ எதனா எக்கு தப்பானது என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதனாலதான் இவன் ஒரு கார்டியனா இருக்கான். அதுக்கப்புறம் அது வரும் அதை செக் பண்ணி பார்க்க இவன் சொல்றது உண்மைதான். அந்த ரேட் டீமனுடைய கிறிஸ்டல் ஃபார்மேஷன் இருக்கிற இந்த ஷெல்லு தான் இது. இதுல பியூர் டீமனுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இல்ல கல்டிவேட்டர், இப்போதைக்கு இந்த ஒரு சீக்ரெட் எல்லாத்தையுமே நீ உனக்குள்ளேயே வச்சுக்கோ. தேவைப்படுற நேரத்துக்கு மட்டும் நான் உங்ககிட்ட கூப்பிடும் போது இதை பத்தி சொல்லு. ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி நான் இன்னமும் நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால வெளியே இதெல்லாம் சொல்லிக்காத. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சீனியர் கோல்டு மேன். ஆனா இதை நீங்க டேரக்டா என்கிட்ட சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கலையே. அது சரி, விடுங்க திணறீங்க தெரியுது. நான் இப்போதைக்கு கிளம்புறேன். சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீங்க போயிட்டு இமோர்டல் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இதை பத்தி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டிப்ஸ் கொடுத்துட்டா அந்த இடத்த விட்டு போக ரொம்ப கொழுப்படுத்த போனதா இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போது தெரியல புதுசா அப்படின்னு அவர் சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ பார்த்தா கடுப்புல இருக்கான். அட கடவுளே, அந்த ரேட்டோடைய பிளாக் எனர்ஜி எல்லாமே என்னுடைய பாடிக்குள்ள போயிடுச்சு. அதை நான் எப்படி வெளியே கொண்டு வரது? இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன நான் பாய் ஃபேமிலியை சேர்ந்த யங் மாஸ்டர் கிடையாதுன்னு கண்டிப்பா செக்அப்ல நான் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. என்னுடைய ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப மோசமாயிடும். அந்த யோசிச்சாங்க வர திரும்ப என்ன கண்டுபிடிப்பான். என்னோட டெத் எல்லாமே பொய்யன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். நான் யார்கிட்ட போயிட்டு சப்போர்ட் கேட்கறது? இல்ல இந்த கல்டிவேஷன் இன்னும் தொடர்ந்து பண்ணலாமா வேணவா அப்படின்னு ஹீரோ ஒன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஒன்னொரு பக்கம் கடுப்புல தான் இருக்கான். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு நான் மாஸ்டர் ரோயினை போய் பார்க்கணும். அதை விட்டு எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. கூடிய சீக்கிரமா பலசாலி ஆயிட்டேன். யோங் சன் சீனியர் ஒன்னு நான் விட மாட்டேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்களால முடிஞ்சளவுக்கு எல்லா விதமான ஃப்ரூட்டையும் கேதர் பண்ணிட்டீங்களா? உண்மைதான். ஆனா ஜூனியர் பிரதர் பாய் மட்டும் இப்போதைக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியல எந்த இருக்காருன்னு. இருங்கப்பா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா மேயும் அவர் போய் பார்க்க திடீர்னு பார்த்தா ஒரு க்ளோடு வர ஹீரோ தான் வந்து இறங்கிருக்கான். எல்லாரும் பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இவன் எப்போ உயிரோட வந்தன்ற மாதிரி இன்னொரு பக்கம் தலைவன் கடுப்பா வரான். நல்ல வேலை நீங்க உயிரோட இருக்கீங்க. நாங்க என்னமோ நீங்க ஃபெயில் ஆட்டி அங்கேயே மாட்டீங்களோ இறந்துட்டீங்களோன்னு தெரியாம முயற்சிட்டு இருந்தோம். நல்ல வேலை நீங்களே போயிடுச்சு வந்துட்டீங்க. உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு போல. உண்மைதான். நான் ஃப்ரூட் எடுக்கும் போது எனக்கு பின்னாடி இருந்து ஒரு மோசமான பீஸ்ட் என்ன அட்டாக் பண்ணிடுச்சு. அந்த இடத்துல நான் ட்ராப் ஆயிட்டேன். இந்த விஷயத்தை வந்து சீனியர் பிரதர் யூவும் பார்த்தாரு. அம்மா தானே சீனியர் யூ. பட் இருந்தாலுமே அவராடியும் சமாளிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தோட தான் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு இருப்பாரு. உண்மைதான். என்னால தொடர்ச்சி அந்த இதுல இருந்து நான் சண்டை போட்டு தானே என்னாலையும் தடுத்துக்க முடியாது. அதனாலதான் உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஆனா இப்பதான் புரியுது உனக்குள்ள இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. நீயே அதை சமாளிச்சிட்டேன்னு. நீ மானங்கட்டத்தனமா அந்த இடத்த விட்டு அவனை விட்டுட்டு தப்பிச்சு வந்துட்டு எங்க கிட்ட உதவி கேட்க சொல்லாம அவன் இறந்துட்டான், இதுக்கப்புறம் வரமாட்டான்ல நீ சொன்ன அப்படின்னு சிஸ்டம் மூவும் கேட்க. அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் நடந்தது. அவர் என்னை விட்டு போயிட்டாரு. ஆனா எனக்காக உதவிக்காக ஆளை கூட்டின்னு வருவார் நான் எதிர்பார்த்தேன். முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிய நானே தடுத்துட்டு வந்துட்டேன். சரி விடுங்க, ஆனதாச்சு. இப்போது என்கிட்ட கிட்டத்தட்ட 24 பிளட் தேர்ட் ஃப்ரூட் இருக்கு. அது எங்கப்பா நல்ல விஷயம். இது எல்லாருமே ஷேர் பண்ணிக்கினா நமக்கு நிறைய ஸ்பிரிட் சோன் எல்லாமே கேதர் பண்ண முடியும். வந்தது வேஸ்டா போல பாத்தீங்களா? மெஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்ப இன்னொரு பக்கம். சரி வாங்க போவோம். ஜூனியர் பிரதர் பாய் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவரு கூட போகிறதுல இவனும் கிளம்பலாம் பார்ப்பான். ஆனா சிஸ்டர் மூவும் ஒரு நிமிஷம் இல்ல. என்னாச்சு சீனியர்? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. மூவ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இம்பீரியல் கோர்ட் மூலியமா எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் உன்னுடைய பர்சனல் வழி வாங்கணும்னு நோக்கம்லாம் நீ இது கூட ஏத்துன்னு வரக்கூடாது. அதெல்லாம் நீ வெளியே வச்சுக்கோ. அப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் தான் அவனை வேணும்னு விட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களா? எனக்கு நல்லாவே தெரியுது. பாய் கொட்டியான்ஸ் இருக்கிற அந்த யங் மாஸ்டரை நீங்க இம்பீரியல் கோர்ட் மூலியமா சேஃப்டி பண்றீங்க, நல்லாவே தெரியுது. ஆனா அவன் மேல எனக்கு சந்தேகம் இன்னும் தீரல. அப்ப எதுக்காக நீ இன்னும் வந்து அந்த இடத்துல அவனை கொண்டுட்டு வந்திருக்கலாம்ல? ஆனா நீங்க வந்த பிறகு தானே சொன்னேன் அவன் இறந்துட்டான்றது. இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எக்காரந்த கொண்டு திரும்பி அவனுடைய விஷயத்துல தலையிடாத. அது உனக்கு நல்லதில்லை அப்படின்னு எச்சரிக்கையை கொடுத்துட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஜூனியர் பிரதர் பாய் இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க. ரொம்பவும் நன்றி. அப்புறம் மே அண்ட் ஓ இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்களா? ஆல்ரெடி அவன் கிளம்பியாச்சு. அப்புறம் ஜூனியர் பிரதர் பாய் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த கல்டிவேஷன் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சக்தி தான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே நிர்ணயிக்க போகுது. அதனால
எக்காரந்த கொண்ட உங்க கூட கல்டிவேஷன் டெஸ்ட்ல யாரையுமே எந்த ஒரு நிமிஷத்துலயும் நம்பாதீங்க. ஏன்னா ஒருத்தர் முன்னேறதுக்காக இன்னொருத்தர் அவங்க தள்ளி விடத்துக்கு பாக்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நீங்க பட தேவையில்லை. கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். அதனால கல்டிவேஷன்ல உங்களுடைய பார்ட்னரா இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா நீங்க கவனிக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. நான் இப்போதைக்கு கிளம்புற மாதிரி அதுக்கப்புறம் அவரும் கிளம்ப என்னன்னு பக்கம் பார்த்தா அந்த இடத்துக்கு சிஸ்டர்மும் வந்திருக்காங்க. வரியாடா உங்களோட கொஞ்சம் பேசணும். இந்த இடம் வேணாம், வேற எங்கன்னா போய் பேசுவோம். உண்மையிலேயே என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர்மும். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற ஆளு நான் கிடையாது. உங்களுடைய ஃபியான்சியாவே இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லாதவன். ஆல்ரெடி உங்களுடைய மனசுக்குள்ள வேற யாரும் தான் இருந்துச்சுன்னா அவனையே கூட நீங்க என்கேஜ்மெண்ட் மூலியமா மேரேஜ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா நீங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்க ஆளே இப்போ நான் கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியுமே, தெரிஞ்சுதான் எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கேன். இருந்தாலும் நீ என்னுடைய என்கேஜ்மெண்ட் ஆன அந்த ஆளுக்குள்ள தானே இருக்கேன். அதனால இதுல எந்த விதமான தப்பும் இல்லை. நீயும் அவன மாதிரி தான் நடந்துக்கிற, வா போவோம். அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு கொண்டு போகிறது இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்து பேசின அப்பவே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு நீ பாய் குட்டியான்ஸ் கிடையாதுன்னு. எனக்கு நீ நினைச்சிட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே நம்பி தான் வச்சிட்டு இருக்கேன். ஆனா ஆரம்பத்துல தெரிஞ்சுதான் எல்லாத்தையுமே நான் கூட பழகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது நல்லாவே தெரியும் பாய் குட்டியான்ஸ் எப்படி நடந்துப்பானு. ஆனா இருந்தாலுமே நீ அவனை விட ரொம்ப பெட்டரானவன். ஆனா என்ன அவனுடைய உடம்புல தான் இருக்கேன். அப்போ நீங்க இந்த விஷயத்தை யூன்சாங் கிட்ட சொன்னீங்களா? அவனெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. கவலைப்படாத, இம்பீரியல் கோர்ட் மூலியமா உனக்கான எல்லா விதமான பாதுகாப்பையும் நான் எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பேன். உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட விட மாட்டேன். அதே மாதிரி கல்டிவேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பவர் இருந்தால் மட்டும்தான் அவங்க நினைக்கிற எல்லா விதமான விஷயத்தையும் அடைய முடியும். அதனால நீ கூடிய சீக்கிரமே சுப்பீரியரான ஒரு ஆளா மாறணும். அப்போ நீங்க எனக்கு பவர் அதிகமா கெயின் பண்ண சொல்றீங்களா? உண்மைதான். நமக்கு நடந்த என்கேஜ்மெண்ட் வந்து எப்பயோ நிர்ணயிக்கப்பட்டது. பாய் ஃபேமிலியோட பராமரிசை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீக்கிரட்டான ரிவீல் பண்ண மாட்டேன். ஏன்னா அது பண்றதுனால நம்மளுடைய என்கேஜ்மெண்ட்ல பாதிப்பு ஏற்படும். அதனால நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் இப்படியா இருக்கட்டும், நீ பாய் குட்டியன்ஸாவே இந்த ஒப்பரம் இரு. ஆனா உண்மை நமக்குள்ளேயே தான் இருக்கும். இருந்தாலுமே நான் உன்னை ஏத்துக்கிறதுக்கான காரணம் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சுமே என்ன ஏத்துக்கிறீங்க, அதான் எனக்கு புரியல. நான் பாய் குட்டியன்ஸ் கிடையாது தான். ஆனா இருந்தாலுமே இந்த பாடியை கொடுத்த இவனுக்காக பாய் ஃபேமிலிக்காக நான் எதனா பண்ணி ஆகணும். இது நல்ல விஷயம் தான். உன்னுடைய ப்ராப்ளம் என்னுடைய ப்ராப்ளம், உன்னுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம், எல்லாமே ஒன்றுனால நான் கண்டிப்பா உனக்கு உதவி பண்றேன், நீயும் எனக்கு உதவி பண்ணு. கண்டிப்பா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபியூச்சர்ல யாருக்கும் தெரிய விடாம நம்ம இப்படியே வாழ்வோம்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் சீனியர் சிஸ்டர். அதுக்கப்புறம் அவர் ரொமான்டிக்கான ஒரு லுக் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. ஹீரோவும் அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் பவர்ஃபுல்லா ஆவேன் அப்படின்னு சொன்னவன் அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுல கல்டிவேஷனை பண்ணிட்டு இருக்கான். ரெக்கவரி பில் வந்து சாப்பிட்டதுனால என்னுடைய என்சார்ட்மெண்ட் மேஜிக்கல் பவர் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகல. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த மான்ஸ்டரை கொண்டு அதோடைய பீசஸ் எல்லாமே எடுத்து வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி பண்றதுன்னு புரியலையே. இந்த நீடல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா அந்த ஸ்வாடு கல்டிவேட்டரா இருந்து அவங்களையே திணற வச்சிருச்சு. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மீட்டு, அந்த ரேட்டோடைய மீட்டு அந்த மார்க்கெட்ல ஒரு ஆள் சொன்னான் மேஜிக்கல் பீஸ்டோடைய மீட்டை சாப்பிட்றதுனால நம்மளுடைய கல்டிவேஷன் ஸ்பீட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஒருவேளை உண்மையா இருக்குமோ, ஆனா கன்றாவி இதெல்லாம் சாப்பிட்டா ஆகணுமா அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் மோது பக்கத்தில் கடுப்பா வரான். இருந்தாலுமே வேற வழியில லைட்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தன்னோட கையில ஃபயரை வர வச்சு அதுக்கப்புறம் அதை எரிச்சு லைட்டா சாப்பிட்டு பார்க்கறான். ஹீரோக்கு உடனே பார்த்தா பவர் அவேக்கனிங் லைட் ஆகுது. அப்படியேங்கப்பா இது பியூரான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஆச்சு, இது நல்ல விஷயம்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து திரும்பி கல்டிவேஷன்ல உட்காந்துறான். இது முன்னத்தை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அவங்க சொன்னது உண்மைதான். நம்ம ஸ்பிரிச்சுவல் பில் எல்லாமே எடுத்துக்கிறது மூலியமா கிடைக்கிற அந்த கல்டிவேஷன் ஸ்பீடை கட்டிலும் இந்த மீட்டை சாப்பிட்டு கிடைக்கிற அந்த ஸ்பீட் ரொம்பவும் அதிகமாக தான் இருக்கு. அப்போ அதிகப்படியான கரியை சாப்பிட்டா அதிகப்படியான கல்டிவேஷன் ஸ்பீடா பண்ண முடியுமோ? இல்ல வேணாம், சீனியரியோவே சொல்லியிருக்கேன் அதிகப்படியா இதை சாப்பிட்றதுனால பின்னாடி எதனா பிரச்சனை வந்துருச்சுன்னா காட்டு மிராண்டித்தனமா நான் நடத்துப்பேன்னு நினைக்கிறேன். அதனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. முதல்ல இந்த விஷயத்தை போயிட்டு மாஸ்டர் ரோயன் கிட்ட போய் பேசணும். ஆனா இப்போதைக்கு அவருடைய இடத்துல நம்மளால அந்த அளவுக்கு போக முடியாது, அவரோட பர்மிஷன் இல்லாம. அது மட்டும் இல்லாம அவருடைய ஸ்கிரிப்சர் இருக்கிற இடத்துல நிறைய விதமான விஷயங்களை இதை பத்தி போட்டுருக்கோம். அதை போயிட்டு நம்ம தேடி பார்ப்போம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவரை காமிக்க ஏதோ ஒரு ஸ்கிரிப்சரை பார்த்தா அவர் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. அந்த 2 பாண்டுகளும் கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்த்தது பிரச்சனையே கிடையாது. தண்டாங்க கொடுத்தது என்னதான் பெருசா பிராக்டிஸ் பண்ணதுன்னு தெரியல. அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்க்ரோல கீழே விழும்போது அதை யாரும் எடுத்து கொடுக்க அடுக்கடவுளே மாஸ்டர், நான் உனக்கு இந்த சில மெடிக்கல் பில் எல்லாமே கொடுக்க தான் வந்தேன். இந்த சின்ன ஒரு விஷயத்துக்காக நீ கண்டிப்பா வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு அது நல்லாவே தெரியுது மாஸ்டர். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு பேரியர் கிரியேட் பண்ணி உனக்கு இந்த ஸ்கிரிப்சர் லைப்ரரியை கொடுத்ததுக்கான காரணமே நீ பொறுப்பா நடந்து பண்ண. ஆனா நீ தேவையில்லாம சில பல தவிர்க்க வேண்டிய ஸ்கிரிப்சர் எல்லாத்தையுமே நீ ஒரு சில பேர் கிட்ட கொடுக்கறதுக்காக தயாரா இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவும் அவருடைய அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க வேற ஒரு வழியை பயன்படுத்தி போறான். அவன் ஒரு காட்டுக்கு நடுவில் போக அந்த இடத்துல பார்த்தா ஒரு இலியூஷன் பேரியர் இருக்கு. எனக்கு தெரியும் இவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரேட்டோடைய நீட்டில் எடுத்து ஒரே ஒரு கொத்து கொடுப்பான், அதை அப்படியே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள இன்னும் குகை இருக்கு, அந்த இடத்துல அந்த பேரியர் கிரியேட் பண்ணி தடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இதை உடச்சனை இன்னொரு அலர்ட் ஆயிடும், வேற எதனா வழி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் சைட்ல போய் தேடி பார்க்க ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ஜின்னஸா தெரியும். ஹீரோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரட்டான வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை உடைக்க இந்த ஒரு சத்தத்தினால அவர் உள்ளுக்குள்ள இருந்து இதை கேட்கிறாரு. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஹீரோ ஒரு வழியை உடச்சு உள்ள வந்துட்டான். கண்டிப்பா என்னுடைய மாஸ்டர் ரோயின் வந்து தன்னுடைய சின்ன வயசுல இந்த இடத்துல தான் கல்டிவேஷன் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா நிறைய விதமான முக்கியமான டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஸ்க்ரோல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு செக்யூரிட்டிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு கார்ட்ஸ் எல்லாமே வரதை பார்த்துட்டு பேட்ரோல்ஸ் சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆயிட்டு உள்ள மறைஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அது ஹீரோ இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து பார்க்க ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரோயினுடைய மாஸ்டரும் உன்னை எத்தனை முறை வான் பண்ணிருக்கேன் அந்த டார்க் பவுண்ட் ஸ்கிரிப்சர் யாருக்கும் தரக்கூடாதுன்னு. மே சொல்ல போனா நான் அது தரல, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா திரும்ப கிடைச்சிடும். ஹீரோ ஒரு பக்கம் பார்த்தா சவுண்ட் போடாம இருக்கேன். இந்த சாம்பிக்கு கண்ணு உண்மையிலே தெரியல, இது என்னுடைய பிரசன்ஸ், அதை வச்சு தான் கண்டுபிடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் டோட்டல் பிரீத்திங் டெக்னிக்கை பயன்படுத்தி பிரசன்ஸ் இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒண்ணும் உள்ள போக அங்கேயும் பார்த்தா 2 இருக்கு. ஹீரோ தன்னுடைய பிரசன்ஸ் திரும்பியும் மறைச்சிக்கிட்டு அந்த கதவை உடைக்க உள்ள பார்த்தா
பார்த்தா நிறைய பழங்கால ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு சில புக்கை மட்டும் எடுத்து பார்க்கறான். இது கண்டிப்பா எல்டர் ரோயினுடைய நோட்ஸ் தான், எனக்கு நல்லாவே தெரியுது. இதுல தான் அந்த டார்க் போன் ஸ்கிரிப்சர் எழுதிருக்கான். நீ எக்காரந்த கூட அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அது நீ எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பக்கம் அவர் மேல இவரை பார்த்துட்டு கத்திட்டு இருக்கும் போது கீழே ஹீரோ பார்த்தா அதை அப்படியே படிச்சிட்டு இருக்கான். மொத்தம் 8 வகையா இருக்கான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நம்ம சேவேஜ் கோஸ்ட் பிளான பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும். அந்த 5 கிரேட் சீக்கிரம் கிளான சேர்ந்தவங்க எப்பவுமே பெரிய ஆளா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்கள நம்ம ரொம்பவும் கீழ்த்தனமா தான் நடத்துறாங்க. அவங்க கிட்ட அதிகப்படியான பவர் இருக்கிற மாதிரி. அதனாலதான் நான் இன்னும் சக்திசாலியா மாறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா அதை நான் இப்போதைக்கு முழுமையா முடிக்கலையே. உனக்கு நான் பல முறை முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது எந்த ஒரு சூழ்நிலையும் பயன்படுத்தவும் கூடாது, யோசிச்சும் போய் பார்க்க கூடாதுன்னு. இப்போ நான் வந்ததுக்கான காரணமே நீ சில நாட்கள் அதை பண்றத எனக்கு தெரிஞ்சதுனால தான் வந்து உன்னை தடுக்கிறதுக்காக வந்தேன். சரி, உன்னோட ரிசல்ட் எப்படி போயிடுச்சு? நான் வந்ததா இல்லையா? ஹீரோ அதுக்கப்புறம் அதை படிக்க ஆரம்பிக்க பக்கத்தை திருப்பும் போது பார்த்தா திடீர்னு அந்த பார்த்தா சீல் வச்ச மாதிரி ஏதோ ஒரு எழுத்துருக்கேன். இதனால பார்த்தா அங்க போயிட்டு இருந்த பேட்ரோல் ஜாம்பி எல்லாமே இப்போ ஹீரோவை நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. அடுத்த பக்கங்களும் அதே மாதிரி இருக்கு. அட கடவுளே, இந்த மாஸ்டர் நோயின் பைத்துக்கிறக்க முன்னாடி இது நாள் வரைக்குமே உயிரோடு இருக்கவங்களே எக்ஸ்பெரிமெண்ட்டை பயன்படுத்திட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு முன்னாடி பார்த்தா இன்னொரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டீஸ் பண்ணுறோம். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.